Good morning, students. Chapter 4 Fundamentals of Computers. Title Theoretical Concepts of Operating System. First, Introduction to Software. A software is a set of instructions that perform specific tasks. It interacts basically with the hardware to generate the desired output. நம்ம ஏற்கனவே சாஃப்ட்வேரை பற்றி முன்னாடி சாப்டரில் பார்த்துருக்கோம். ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் பார்த்துருக்கோம். ஹார்ட்வேர் அப்படிங்கிறது வன்பொருட்கள். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். படத்தில் ஒரு கம்ப்யூட்டரில் இருக்க பாகங்களெல்லாம் காமிச்சிருக்காங்க. கீபோர்டு, மவுஸ், மானிட்டர், ஹார்ட் டிஸ்க்கு, அப்படி ஆப்ஸு, பிரிண்டர், இது எல்லாமே வன்பொருட்கள். இதை நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு இடையில் இந்த சாஃப்ட்வேர் தேவைப்படுது. மென்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் தேவைப்படுது. சாஃப்ட்வேர்னா என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. ஏ சாஃப்ட்வேர் இஸ் எ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். கம்ப்யூட்டரில் ஒரு குறிப்பிட்ட பணியை அல்லது வேலையை செய்து முடிக்க தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், என்ன சொல்லுது, குறிப்புகள். அந்த குறிப்புகள் அல்லது கட்டளைகள்னு கூட சொல்லலாம். இதை தொகுத்து மொத்தமாக ஒரு வேலையை செய்யறதுக்கான கட்டளை தொகுத்து ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் சாஃப்ட்வேர். உனக்கு புரிகிற மாதிரி எளிதாக சொல்கிறாந்தா, கம்ப்யூட்டரில் கால்குலேட்டர் எடுக்கிறோம். கால்குலேட்டர் என்ன பண்ணுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். கணக்கு எழுதுக்கு ஆட் பண்ணுறதோ, சப்ட்ராக்டோ, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் போன்ற வேலைகளை செய்கிறதுக்கு கால்குலேட்டர் பயன்படுது. அப்போ அந்த கால்குலேட்டரோட பயன்பாடுகளுக்கு தேவையான கட்டளைகளை எழுதி முதல்ல ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் சாஃப்ட்வேர். இட் இன்ட்ராக்ட்ஸ் பேசிக்கலி வித் த ஹார்ட்வேர் டு ஜென்ரேட் த டிசையர்ட் அவுட்புட். என்ன பண்ணுறாங்க, இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வன்பொருட்கள், அதோட இணைந்து செயல்பட்டு நமக்கு தேவையான வெளியீடு கிடைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அந்த சாஃப்ட்வேரோட வகைகள் பற்றி போட்டிருக்காங்க, பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 2 types. One is application software, another one is system software. அந்த சாஃப்ட்வேர் மென்பொருள்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேரில் 2 வகைகள் இருக்குது. ஒன்று பயன்பாட்டு மென்பொருள், அதாவது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிஸ்டம் சாஃப்ட்வேர், அமைப்பு மென்பொருள். அது என்ன அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். Application software is a set of programs to perform specific tasks. For example, MS Word is an application software to create text document. And another one, VLC player is a familiar application software to play audio, video, files and many more. Application software is a set of programs to perform specific tasks. அதாவது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ங்கிறது மென்பொருள், பயன்பாட்டு மென்பொருள்ங்கிறது படிச்சிருக்கோம். பயன்பாட்டு மென்பொருள் என்ன செய்யுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்கான ப்ரோக்ராம்ஸ், நிரல்களின் தொகுப்பு என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக எம்எஸ் வேர்டு சொல்லலாம். அந்த எம்எஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மைக்ரோசாஃப்ட் வேர்டு. இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டுங்க அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு அலுவலக பணிகளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும், ஒரு அலுவலகத்தில் வரவு செலவு பட்டுக்காக எழுத வைக்கப்பாங்க, இல்லை தபால் அனுப்புறதுக்காக வச்சுருப்பாங்க, அல்லது இன்டர்வியூ லெட்டர் கால்ஃபார் பண்ணுறதுக்கு பண்ணியிருப்பாங்க, இன்டர்வியூ முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கான இந்த மாதிரி லெட்டர்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த எம்எஸ் வேர்டுங்கிற சாஃப்ட்வேர் பயன்படுகிறது. இதை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது நம்மளோட பயன்பாட்டுக்கு உகந்ததாக இருப்பதனால அது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி VLC அப்படிங்கிற பிளேயர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன பண்ணுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதில் ஆடியோ ஃபைல்ஸை ப்ளே பண்ணி பார்க்கலாம், வீடியோ ஃபைல்ஸை ப்ளே பண்ணி மூவி பார்க்கலாம், அண்ட் மெனி மோர். அது போக நிறைய விஷயங்கள் அதில் செஞ்சு பார்க்குறதுக்கு இந்த VLC பிளேயர் சப்போர்ட் பண்ணுறது. VLC பிளேயருங்கிறது ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர். அந்த VLC பிளேயரை ஓப்பன் பண்ண உடனே அதில் ஆடியோ போட்டால் ஆடியோ ஃபங்க்ஷன் ஆகணும், வீடியோ ஃபைல் போட்டால் வீடியோ ஃபைல் ப்ளே ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷனை எழுதி குறிப்புகளாக வச்சுருக்காங்க. நம்மளோட பயன்பாட்டுக்கு தகுந்த வகையில் அந்த ப்ரோக்ராமை உருவாக்கியிருக்காங்க. இதை தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்று அழைக்கிறார்கள். அடுத்தது சிஸ்டம் சாஃப்ட்வேர். System software is a type of computer program
that is designed to run the computer's hardware and application programs. For example, operating system and language processor. System software தமிழ்ல அமைப்பு மென்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு வகையான மென்பொருள் சாஃப்ட்வேர் கேட்டகரியா வருது. என்ன பண்ணுது அப்படின்னா கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஹார்ட்வேர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஹார்ட்வேர்ஸான கீபோர்டு, மவுஸ், ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் ஆப்ரேட் பண்றதுக்கும், அது போக நம்ம முன்னாடி இதுக்கு முந்தின இதில் பார்த்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமை பயன்படுத்துவதற்கும் உருவாக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேராக பயன்படுகிறது. இதோட எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் லாங்குவேஜ் ப்ராசஸர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் லாங்குவேஜ் ப்ராசஸர். இது என்ன அப்படிங்கிறத பற்றி தமிழில் சொல்கிறாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது இயக்க அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. லாங்குவேஜ் ப்ராசஸர்னா நிரல் பெயர்ப்பி அப்படின்னு சொல்லலாம். என்னங்கிறது வர்ற டாபிக்ஸில் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். An operating system is a system software which serves as an interface between a user and a computer. அதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா இயக்க அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கம்ப்யூட்டரை இயக்குவதற்கான ஒரு மென்பொருள் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த இயக்க அமைப்பு என்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். கணிப்பொறி பயன்படுத்துபவர் பயனாளருக்கும் கணிப்பருக்கும் இடையில் ஒரு இடைமுகமாக செயல்படுகிறது. இன்டர்ஃபேஸுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா இடைமுகமாக. எப்படி உனக்கு எளிதாக சொல்கிறான்னா, ஒரு வீடு வாங்குறதுக்கு அல்லது வீடு வாடகை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம புரோக்கர்னு சொல்கிறோம். அது ஆக்சுவலாக இங்கிலீஷில் மீடியேட்டர்னு சொல்லுவோம், இடைத்தரகர். அவர் என்ன பண்ணுறாரு, வீடு வாடகைக்கு குடியிருக்க போகிறவருக்கும் வீட்டு உரிமையாளருக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தி நல்லபடியாக அந்த வீடை வாடகைக்கு வாங்கி கொடுத்துட்டு அவருக்கான கமிஷனை வாங்கிட்டு போகிறார். இரண்டு பேருக்கும் இடையில், வீட்டு உரிமையாளருக்கும் வாடகைதாரருக்கும் இடையில் பாலமாக செயல்பட்டு, இணைப்பு பாலமாக செயல்பட்டு அந்த வீடு வாடகைக்கு வாங்கி கொடுக்குற வேலையை செய்கிறார். அதே மாதிரி இங்கே ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்ன பண்ணுது அப்படின்னா கம்ப்யூட்டரை பயன்படுத்தணுங்கிற நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம்னா நமக்கும் பயனாளருக்கும் கம்ப்யூட்டருக்கும் இடையில் இடைமுகமாக மீடியேட்டராக இருந்து செயல்படுகிறது. யாரு? ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இன்னும் உனக்கு எளிதாக சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷனில் போய் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். ஸ்டேஷனில் போகும்போது ட்ரெயினில் ஏறுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ட்ரெயினோட ஹைட்டுக்கும் நம்ம ஏறி போகிறதுக்கும் இடையில் என்ன இருக்குன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. பிளாட்ஃபார்மில் போய் அந்த ட்ரெயினோட படிக்கட்டில் ஏறி எளிதாக ட்ரெயினுக்குள்ளே போயிடலாம். இது ட்ரெயின் ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது நடுவில் எங்கேயாவது நிறுத்தியிருந்தாங்க அப்படின்னா அப்போ நீ ட்ரெயினை விட்டு கீழே இறங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர பள்ளமாக தெரியும். அந்த படிக்கட்டு கீழே ஒரு 2 அடி பள்ளம் கிடைக்கும். அப்போ இறங்கி ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ஸ்டேஷனில் நின்றுச்சுன்னா, வண்டி அந்த ட்ரெயின் நின்றுச்சுன்னா அந்த படிக்கட்டில் ஏறுறதுக்கு ஒரு மேடை மாதிரி அமைச்சிருக்காங்க. அதை தான் ஆங்கிலத்தில் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுது, ட்ரெயினில் ஏறுறதுக்கு எளிதாக மக்களுக்கு உதவி புரிகிறது. அது நீங்களே ஸ்டேஷனில் போயிருந்தீங்கன்னா தெரியும், நல்லா அந்த பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் நீளத்துக்கு போட்டு கீழே வரும்போது அப்படியே சாய்வாக இறங்கிப்பார், ரேம்ப் மாதிரி இறக்கி விட்டுருப்பாங்க. சாய்மானத்தில் அப்படியே ஏறி நடந்து போய் கரெக்டாக ட்ரெயினோட நமக்கு குறிப்பிட்ட எந்த பெட்டியில் போய் ஏறணுமோ அந்த பெட்டியில் ஏறுறதுக்கு வசதியாக அந்த பிளாட்ஃபார்ம் உதவி புரிகிறது. இதே மாதிரி கம்ப்யூட்டரில் வர வன்பொருட்களை இடையில் செயல்பட்டு பயனாளருக்கும் கம்ப்யூட்டருக்கும் இடையில் ஒரு இடைமுகமாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பயன்படுகிறது. அழகா சொல்லியிருக்காங்க. An operating system OS is a system software which serves as an interface between a user and a computer. கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேருக்கும் பயனாளருக்கும் இடையில் ஒரு இடைமுகமாக செயல்பட்டு கணிப்பொறியில் பயன்பாடுகளை செய்வதற்கு பயன்படுகிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். This controls input, output and other peripheral devices such as a disk device, drives, printers and electronic gadgets. The functions of the operating system include file management, memory management, process management and device management and many more.
என்ன சொல்றாங்க, இது என்ன செய்யுது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இன்புட் அவுட்புட் அண்ட் அதர் பெரிஃபரல் டிவைசஸ். அதாவது இன்புட் கருவி கம்ப்யூட்டரோட உள்ளீட்டு சாதனமான கீபோர்டு, மவுஸ், அவுட்புட் மானிட்டர், பிரிண்டர், அது போக பெரிஃபரல் டிவைஸ் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஹார்ட் டிஸ்க் டிரைவ் இருக்குது, அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த ஐட்டங்களை பூராமே இணைத்து அனைத்தையும் செயல்பட வைக்க என்ன தேவைப்படுது, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவைப்படுகிறது. The functions of operating system include file management, memory management, process management and device management and many more. இந்த பணிகள் மட்டும் இல்லாம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேலை என்ன பணிகள்லாம் செய்யுதுன்னா, ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஃபைலுங்கிறது என்ன சொல்றாங்க, கோப்பு மேலாண்மை, கோப்புகளை வரிசைப்படுத்த இது பண்றதுக்கு பயன்படுது. அடுத்து மெமரி மேனேஜ்மெண்ட், நினைவகத்தை என்ன பண்ணுது, மேலாண்மை செய்கிறது. அடுத்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், செயலாக்கம் செய்வதற்கான நிர்வாகம் செய்கிறது. மற்றும் டிவைஸ் மேனேஜ்மெண்ட், சாதனங்கள், கம்ப்யூட்டர் இணைக்கப்பட்ட சாதனங்களை நிர்வாகம் செய்கிறது, மேலாண்மை செய்வது போன்ற செயல்பாடுகளும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செய்து வருகிறது. நெக்ஸ்ட், without an operating system a computer cannot effectively manage all the resources. When a computer is switched on, the operating system is loaded into the memory automatically. A user cannot communicate directly with the computer hardware unless the operating system is loaded. என்ன சொல்றாங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாம கம்ப்யூட்டரோட பயன்பாடு செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால என்ன பண்றாங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டிப்பா தேவை. எப்போ நம்ம கம்ப்யூட்டரை ஆன் பண்றோமோ அப்போ என்ன ஆகுது, முதல் வேலை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா மெமரியில வந்து உட்கார்ந்துருது. பயன்பாட்டு நம்ம பயனர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாம கம்ப்யூட்டரை ஹார்ட்வேரை இயக்க முடியாது. A user cannot communicate directly with the computer hardware unless an operating system is loaded. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் இந்த பணியை செய்ய இயலாது. Some of the popular operating systems used in personal computers and laptops are Windows, Unix and Linux. The mobile device mostly used Android and iOS as mobile OS. இப்போ இருக்க கம்ப்யூட்டர்ல பயன்படுத்தக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் என்ன அப்படின்னா, விண்டோஸ் எல்லாருக்குமே தெரியும், விண்டோஸ் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூனிக்ஸ் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது எல்லாமே கம்ப்யூட்டரையும் லேப்டாப்லையும் பயன்படுத்துகிறோம். அதே நேரத்தில் இப்போ எல்லாருமே மொபைல் பயன்படுத்துகிறோம். மொபைல் உள்ள ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னன்னா ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது கிட்டத்தட்ட இப்போ எல்லா மொபைல்லையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆப்பிள் நிறுவனத்தால் மட்டும் தனியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சிருக்காங்க, அதுதான் iOS, ஆப்பிள் OS அப்படின்னு சொல்லுவாங்க. இது மொபைலோட பர்பஸ்க்காக மட்டும் பயன்படுத்தப்படுகிறது. நீட் ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஏன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவை? Operating system has become essential to enable the users to design applications without the knowledge of the computer's internal structure of hardware. Operating system manages all the software and hardware. Most of the time there are many different computer programs running at the same time. They all need to access the computer's CPU, memory and storage. The need of operating system is basically it is the interface between user and hardware. எதற்காக இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவை? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாம எந்த ஒரு பணியும் கம்ப்யூட்டர்ல நம்ம செய்ய முடியாது. கம்ப்யூட்டர் ஆன் பண்ண கம்ப்யூட்டர் ரெடி ஆகிறதுக்கு என்ன வேணும், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டிப்பாக வேணும். அது அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோன்னே என்ன செய்யுது அப்படின்னா, கம்ப்யூட்டரில் இருக்க அனைத்து பாகங்களும் முறையாக இணைக்கப்பட்டுள்ளதா, அனைத்துலேருந்து சிக்னல்ஸ் கரெக்டாக ப்ராசஸ் கிடைக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி எல்லாம் ரெடின்னு அப்புறம் தான் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேர் ரெண்டையுமே மேனேஜ் பண்ணுவோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹார்ட்வேரையும் மேனேஜ் பண்ணுது, அதே நேரத்தில் கம்ப்யூட்டருக்குள்ள இருக்க சாஃப்ட்வேரையும் மேனேஜ் பண்ணுது. சாஃப்ட்வேருங்கிறதுக்கும் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டாக நல்லா புரிஞ்சுங்க. கம்ப்யூட்டரை ஆன் பண்ணுறி ரெடி பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு தயார்படுத்துறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்.
அது விண்டோஸாக இருக்கலாம், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கலாம், அல்லது யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கலாம், அல்லது லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் யூஸ்டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எல்லாருக்குமே தெரியும், ஆன் பண்ண உடனே விண்டோஸ் எம்பளத்தோட சிஸ்டம் ரெடி ஆகும். அதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்குள்ள நம்ம பயன்படுத்தணும் பார்த்தீங்களா, எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸஸ், அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்டு, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட், இதெல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். எம்எஸ் ஆஃபீஸுங்கிற தொகுப்பில் வச்சுருப்பாங்க. அது போக நம்ம விஎல்சி பிளேயர் யூஸ் பண்ணுவோம் பாட்டு கேட்குறதுக்கு வைக்கிறதுக்கு. அப்புறம் சிடி ரைட் பண்ணுறதுக்குன்னு நியூரோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாமே தனித்தனி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ். இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரும் சரி, ஹார்ட்வேரையும் சரி, யார் மேனேஜ் பண்ணுறா? ஓவராலாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜ் பண்ணுது. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் கம்ப்யூட்டரை இயக்க முடியாது. கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அனைத்து சிபியு இருக்கட்டும், மெமரி இருக்கட்டும், அனைத்து விஷயங்களும் யார் பார்க்குறா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் கடைசி லைனில் அழகாக கொடுங்க, த நீட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் பேசிக்கலி இட் இஸ் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்டு ஹார்ட்வேர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. See the diagram. Figure 4.2 interaction of operating system and user. Application software, operating system, hardware, user. Arrow marks நல்லா பாருங்க. User நேர கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுது. அது என்ன பண்ணுது? மேலே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணி அதோட டீட்டெயில்ஸை கேதர் பண்ணுது. கீழே ஹார்ட்வேரோடு இருக்குது, ஹார்ட்வேரையும் என்ன பண்ணுது? மேனேஜ் பண்ணுது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரையும் ஹார்ட்வேரையும் மேனேஜ் பண்ணி யூசருக்கு எளிதாக பயன்பட செய்கிறது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க்ஸ் ஆஸ் டிரான்ஸ்லேட்டர் while it translates the user request into machine language, process it and then sends it back to operating system. Operating system converts processed information into user readable form. பாருங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க்ஸ் ஆஸ் டிரான்ஸ்லேட்டர். என்ன பண்ணுது? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு நிரல் பெயர்ப்பியது மொழிபெயர்ப்பியாக பயன்படுகிறது. எப்படி பயன்படுகிறது? கணிப்பொறியை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம ஹார்ட்வேர் கணிப்பொறிக்கு எதுவுமே தெரியாது, இரும்பு வன்பொருட்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. அதை நம்ம ஆங்கிலத்தில் இன்ட்ராக்ட் பேசும்போது, ஆங்கிலத்தில் கட்டளைகள் கொடுக்கும்போது அது எப்படி அது செயலாக்கம் நடைபெறுகிறது. அப்போ கணிப்பொறிக்கான மொழி மெஷின் லாங்குவேஜுக்கு நம்மளோட ஆங்கில மொழியை மாற்றம் செய்கிறது. எப்படி மாற்றம் செய்கிறது அப்படின்னா நிரல் பெயர்ப்பி. அதை தான் முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்? லாங்குவேஜ் ப்ராசஸர்னு பார்த்துருக்கோம். சிஸ்டம் சாஃப்ட்வேரில் லாங்குவேஜ் ப்ராசஸர். இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் கொடுக்குற கட்டளைகளை வாங்கி பைனரி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டருக்குள்ளே செயல்படுத்துகிறது. அதே மாதிரி அங்கே செயல்படுத்து பைனரியில் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வர்றதை எடுத்து ஆங்கிலத்தில் மறுபடியும் மாற்றி கொடுக்குற வேலையை செய்கிறது. நமக்கு ஏற்கனவே தெரியும், கம்ப்யூட்டரோட மெயின் லாங்குவேஜுக்கு பைனரி லாங்குவேஜ் பயன்படுத்துகிறோம். 0, 1ன்னு 2 நம்பரை பயன்படுத்துகிறோம். அதை பற்றி நம்ம 2வது சாப்டரில் படிச்சிருக்கோம். அதில் என்னென்ன நம்பர்ஸ்க்கெலாம் என்னென்ன கன்வர்ஷன் வரும்னு படிச்சிருக்கோம். அதில் கன்வர்ஷன் மெத்தட்ஸ் இன்னும் நம்ம பார்க்கல. கிளாஸ் ஆரம்பித்தப்பறம் நான் டீட்டெயில்டாக சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த பைனரி ஃபார்மேட் லாங்குவேஜில் இந்த செயல்பாடு நடைபெறுகிறது. இன்னும் எளிதாக உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறான் தான், ஸ்பீக்கர் மைக் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்ம கூட பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர் ரூம்லேருந்து ஸ்பீக்கரில் என்ன மைக்கில் பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற அந்த குறிப்புகள் நம்ம வகுப்பில் இருந்து ஸ்பீக்கர் மூலமாக கேட்கப்படுகிறது. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, மைக் என்ன வேலை செய்யுது, ஸ்பீக்கர் என்ன வேலை செய்யுது, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் இந்த கம்ப்யூட்டரோட லாங்குவேஜ் ப்ராசஸர் ஃபங்க்ஷனும் ஒன்று போல் இருக்கும். மைக் நம்ம பேசுகிற ஒலி அலைகளை மின் அலைகளாக மாற்றுகிறது. மைக் இட் கன்வெர்ட்ஸ் சவுண்ட் சிக்னல் இன்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ். நம்ம பேசுகிற ஒலி அலைகளை என்ன பண்ணுது? மைக் மூலமாக உள்வாங்கி அது எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணி த்ரூ வயர் மூலமாக என்ன பண்ணுது? ஸ்பீக்கருக்கு அனுப்புகிறது.
Speaker is a device, it converts electrical signal into sound signal. இப்போ ஸ்பீக்கர் என்ன பண்ணுது, மைக் செஞ்ச வேலைக்கு எதிர்மறையான வேலையை செய்கிறது. வயர் மூலமா வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிக்னலை வாங்கி ஸ்பீக்கர் என்ன பண்ணுது, சவுண்ட் சிக்னலாக மாற்றி தருகிறது. மைக்கு ஒலி அலைகளை மின் அலைகளாக மாற்றுகிறது, ஸ்பீக்கர் மின் அலைகளை ஒலி அலையாக மாற்றுகிறது. இதே மாதிரி லாங்குவேஜ் ப்ராசஸர் என்ன பண்ணுதுன்னா, நம்ம கம்ப்யூட்டரில் ஆங்கிலத்தில் டைப் பண்ணி கேட்குற விடைகளுக்கு உள்ள மெஷின்ஸ்க்குள்ள பைனரி லாங்குவேஜாக, அதாவது 0 and 1 மெத்தடில் அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் பணியை செய்கிறது. இது யார் செய்யலாம், லாங்குவேஜ் ப்ராசஸர் செய்கிறது. இது ஆப்ரேட் சிஸ்டத்தோட ஒன் ஆஃப் த வேலை. அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டை மறுபடியும் எடுத்து யாருக்கு அனுப்புது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு அனுப்பிச்சு அது மூலமா நமக்கு யூசர், கம்ப்யூட்டரை பயன்படுத்தக்கூடிய யூசர் படிக்கிற மெத்தடில் அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட், யூசஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். த ஃபாலோயிங் ஆர் ஃபியூ யூசஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். The main use of operating system is to ensure the computer can be used to do exact if what the user wants to. கம்ப்யூட்டரை பயன்படுத்தி யூசர் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வேலையை செய்வதற்கு கம்ப்யூட்டர் கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது, உறுதி அளிக்கிறது. அண்ட் ஈஸி இன்டராக்ஷன் பிட்வீன் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். கணிப்பொறியை பயன்படுத்துவவர்களுக்கும் கணிப்பொறிக்கும் இடையில் இடைமுகமாக செயல்பட்டு பணிகளை எளிதாக முடிக்க உதவுகிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். தேர்ட் ஒன், ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கலி when power is turned on, that is called booting. கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம, அதாவது ஆன் பண்ணுறதுனால பவர் சப்ளை போட்டு கம்ப்யூட்டர் சுவிட்சை ஆன் பண்ண உடனே என்ன பண்ணுது, அந்த பவர் மூலமாக கம்ப்யூட்டர் அனைத்து பாகங்களும் இணைக்கப்பட்டு அனைத்து பாகங்களும் சரியாக இணைக்கப்பட்டுலான்னு ஒரு செக்கிங் பண்ணுது. கீபோர்டுக்கு ஒரு செக் பண்ணும், மவுஸுக்கு ஒரு செக் பண்ணும், ஹார்ட்வேர்க்குள்ளே போயிட்டு மானிட்டர்லாம் பார்த்துட்டு வரும். இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா, கீபோர்டை கவனமாக பார்த்துட்டிங்கன்னா கீபோர்டில் 2 லைட் ஒரே நேரத்தில் பிளிங்க் ஆகி அமரும். பிளிங்க் மீன்ஸ் ஒளிருது, விட்டு விட்டு ஒளிருது. அப்படி விட்டு ஒளிஞ்சு கரெக்டாக நார்மலுக்கு வந்துடும். அதே மாதிரி மவுஸில் சிக்னல் கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி எல்லாம் ஓகேன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் பூட்டிங் ப்ராசஸ் அப்படிம்பாங்க. இது பின்னாடி வரக்கூடிய தலைப்புகளில் விரிவாக பார்க்கலாம். அந்த பூட்டிங் செய்கிறது யார் பேல, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட வெளியாக இருக்கிறது. நெக்ஸ்ட், கண்ட்ரோலிங் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுது, இன்புட் டிவைசஸான கீபோர்டு மவுஸையும் அவுட்புட் டிவைசஸான மானிட்டர் அண்டு பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருந்தால் பிரிண்டர், இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட் பாயிண்ட், மேனேஜ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் மெயின் மெமரி. முதன்மை நினைவகம், மெயின் மெமரி, முதன்மை நினைவகத்தோட பயன்பாட்டை இது என்ன பண்ணுது, நிர்வாகம் செய்கிறது. லாஸ்ட், ப்ரொவைடிங் செக்யூரிட்டி டு யூசர் ப்ரோக்ராம்ஸ். பயனர் பயன்படுத்தி உள்ள ப்ரோக்ராம் நிரல்களுக்கு என்ன பண்ணுது, பாதுகாப்பு வழங்குகிறது. இவ்வளவு முக்கியமான பணிகளாக கருதப்படுகின்றன. நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு ஃபாலோயிங் டைப்ஸ் depending on their processing capabilities. செயலாக்க திறன்களை கொண்டு இயக்க அமைப்புகள் பின்வரும் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. 1, சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்து மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சிங்கிள் யூசர் ஒற்றை பயனர் இயக்க அமைப்பு. மல்டிபிள் ஆப்ரேட்டிங் யூசர் ஆப்ரேட்டிங் சொல்றேன்னா பல பயனர் இயக்க அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். An operating system allows only a single user to perform a task at a time. It is called a single user and single task operating system. For a user, a task is function such as printing a document, writing a file to disk, editing a file or downloading a file, etc. MS-DOS is an example for a single user and single task operating systems. என்ன சொல்றாங்க பார்க்கலாம். சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒற்றை பயனர் இயக்க அமைப்பு. இந்த வகையான இயக்க அமைப்பு என்ன பண்ணுதுன்னா, ஒரு நேரத்தில் ஒரே ஒரு யூசர் மூலமாக ஒரு பணியை மட்டுமே செய்ய அனுமதிக்கிறது. அதனால இதுக்கு ஒற்றை
பயனர் இயக்க அமைப்பு என்று பெயர். பணி என்பது அதாவது வேலை என்பது பயனர் ஒரு ஆவணத்தை அச்சிடுதல், ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணலாம், அல்லது கோப்புகள் மீன்ஸ் ஃபைல்களை சிடியில் ரைட் பண்ணலாம், அல்லது ஏற்கனவே சேமித்து வச்ச ஒரு டாக்குமெண்ட்டில் நம்ம அந்த கோப்புகளில் ஏதாவது மாற்றங்கள் செய்யலாம், அல்லது ஒரு நெட்லேருந்து ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி வேலைகளை தான் செய்கிறது. ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்ய முடியும். அதுக்கு உதாரணம் MS DOS. அது MS DOSோட விரிவாக்கம் நல்லா பார்த்து வச்சுங்க. மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதைத்தான் சுருக்கி MS DOSன்னு வச்சுருக்காங்க. இது ஒரு சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நெக்ஸ்ட் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பல பயனர் இயக்க அமைப்பு. It is used in computers and laptops that allows same data and applications to be accessed by multiple users at the same time. The users can also communicate with each other. Windows, Linux and Unix are examples for multi-user operating system. என்ன சொல்றாங்க? பல பயனர் இயக்க அமைப்பு. ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனர்கள் தரவுகளையும் பயன்பாடுகளையும் கணிப்பொறியில் பயன்படுத்த அனுமதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆகும். இந்த இயக்க அமைப்பில் இருக்க அனைவரும் பயனர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள முடியும். அதன் மூலமாக ஃபைல்களை பரிமாற்றம் செய்துகளவோ அச்சிடவோ பயன்பாடுகளை மேற்கொள்ள முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த எக்ஸாம்பிள் யாருன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது எல்லாமே மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கப்படுகிறது. Next, key features of operating system. The various key features are given below. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த படத்தில் பாருங்க கீ ஃபீச்சர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை காமிச்சிருக்காங்க. ஒன்று யூசர் இன்டர்ஃபேஸ், ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபால்ட் டாலரன்ஸ், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். User interface is one of the significant features of operating system. The only way that user can make interaction with a computer. If the computer interface is not user friendly, the user slowly reduce the computer usage from their normal life. This is a main reason of key success of GUI based operating system. GUI means graphical user interface. The GUI is a window-based system with a pointing device to direct input-output, choose from menus, make selections and a keyboard to enter text. Its vibrant colors attract the user very easily. Beginners are impressed by the help of pop-up window message boxes. Icons are playing vital role of the particular application. யூசர் இன்டர்ஃபேஸ், பயனர் இடைமுகம். பயனர் இடைமுகம் என்ன பண்ணுது அப்படின்னா இயக்க அமைப்போட முக்கியமான பாயிண்ட், சிறப்பியல்புல மிக முக்கியமான ஒரு சிறப்பியல்பாக பார்க்கப்படுகிறது. இது கம்ப்யூட்டரை புதுசாக பயன்படுத்துகிறவங்களுக்கு சிறந்த வழிகாட்டுதலாக இருந்து எளிதாக புரியும் முறையில் கம்ப்யூட்டரை பயன்படுத்த ஹெல்ப் பண்ணுச்சுன்னா தான் இதை பயன்படுத்துவாங்க. எப்போ கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறதுல கஷ்டமாக தெரியுதோ அப்போ என்ன பண்ணுவாங்க, மக்கள் தன்னோட வாழ்க்கையிலேருந்து கம்ப்யூட்டர் ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ ஈஸியாக இருந்தால் தான் கம்ப்யூட்டரை எல்லாரும் பயன்படுத்துவாங்க. அதில் யூசர் இன்டர்ஃபேஸ் பயனர் இடைமுகம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதில் வரைகடை அமைப்பு, அதாவது GUI தமிழில் வரைகலை
வரைகலை பயனர் இடைமுக அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். சின்ன சின்ன படங்களை கொண்டாந்துருக்காங்க. முதல்ல எழுத்துக்களாக இருந்த இடத்துல படங்களாக கொண்டாந்து அதன் மூலமாக மெனுவை பார்க்குறது, ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறது, ஃபைலை சேவ் பண்ணுறது, ஒரு பிரிண்டர் படத்தை காமிச்சு பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சின்ன சின்ன குட்டி குட்டி படங்களாக வைக்கிறாங்க. இந்த குட்டி குட்டி படங்களுக்கு பேர் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து பனிக்குறிகள்னு கூட சொல்லலாம். இந்த கலர் கலராக எல்லாம் வந்தவுடனே பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருந்தோன்னே எல்லாரும் யூஸ் பண்ண எளிதாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இன்புட் டிவைஸ், கீபோர்டுக்கான மவுஸ் இருக்கட்டும், அதுக்கான பாயிண்ட்ஸ், அதை சின்ன சின்ன குட்டி படங்கள் மூலமாக எளிதாக பயன்படுது. அது போதும் இல்லாமல் மெனுக்கள், அந்த மெனுக்களில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வச்சு என்ன பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எளிதாக இருக்கிறது. அதனால் இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. Now, Linux distribution is also available as GUI based operating system. The following points are considered when user interface is designed for an application. இப்போ லினக்ஸில் கூட இதே மாதிரி கிராஃபிக்கல் யூஸ்டு பேஸ்டில் என்ன ஆரம்பிச்சு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தயார் பண்ணி வந்ததுனால இப்போ எல்லாம் அதிக அளவில் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் யூசர் இன்டர்ஃபேஸோட முக்கிய பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1. The user interface should enable the user to retain this expertise for the long time. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பைனர் இடைமுகமாக நீண்ட காலத்திற்கு பயன்பாட்டில் இருக்கிறதுக்காக எல்லாரும் விரும்புகிறாங்க. பைனர், அதாவது நம்மளே ஒரு ப்ராடக்டை வாங்குகிறோம், ரொம்ப நாளைக்கு அது பயன்பாட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாங்குவோம். அப்படி இருந்தால் தான் மறுபடி அதை யூஸ் பண்ண தோணும். ஸோ அந்த வகையில் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து மிக முக்கிய பங்காக இருக்கிறது. The user interface should also satisfy the customer based on their needs. இந்த பைனரி இடைமுகமானது என்னது, பயனரோட தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவில் இருக்க வேண்டும். அப்பதான் எல்லாரும் விரும்பி அதை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. 3rd point, the user interface should save users precious time. Create graphical elements like menus, window, tabs, icons and reduce typing work will be an added advantage of operating system. அதாவது யூசரோட மிக பொன்னான நேரம், மிக முக்கியமான நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தை குறைக்கிறதுக்கு பயன்படணும். அப்படி இருந்தால் தான் எல்லாரும் அதை எளிதாக பயன்படுத்த யூஸ் பண்ணுவாங்க. அதில் இருக்கக்கூடிய படங்கள் மூலமாக இருக்கக்கூடிய விண்டோஸ் ஆகட்டும், மெனுவாக இருக்கட்டும், டேபாக இருக்கட்டும், ஐகான்ஸ் இருக்கட்டும், இது எல்லாமே என்ன பண்ணுது, இதை பயன்படுத்தி நம்ம வேலை செய்யும்போது நம்மளோட டைப்பிங் ஒர்க் டைத்தை மிக வேகமாக குறைக்கிறது. குறைவான நேரத்தில் ஒரு வேலையை செட்டுன்னு முடிச்சுட்டு வர்றதுக்கு கம்ப்யூட்டரை பயன்படுத்தி கொள்ள முடியும். அதுக்கு இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் எளிதாக பயன்படுகிறது. 4வது பாயிண்ட், த அல்டிமேட் எய்ம் ஆஃப் அன் எனி ப்ராடக்ட் is to satisfy the customer. The user interface is also to satisfy the customer. எந்த ஒரு தயாரிப்போட முக்கியமான நோக்கம் என்ன இருக்குன்னா, பயன்பாட்டாளர்களை திருப்திப்படுத்துவதாக இருக்கும். அதாவது கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா இருக்கணும். அந்த வகையில் யூசர் இன்டர்ஃபேஸ் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுகிறது. 5வது பாயிண்ட், the user interface should reduce number of errors committed by the user. With little practice, the user should be a position of avoid errors. யூசர் இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணுதுன்னா, தவறுகளை குறைப்பதாக இருக்க வேண்டும். நம்ம புதுசாக கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிறவங்க தவறு செய்ய ஆரம்பிப்பாங்க, அந்த தவறுகளை குறைப்பதாக இருக்கப்பட வேண்டும். நெக்ஸ்ட், மெமரி மேனேஜ்மெண்ட். Memory management is the process of controlling and coordinating computer's main memory and assigning memory block to various running programs to optimize overall computer performance. அதாவது மெமரி மேனேஜ்மெண்ட் என்பது என்ன செய்யுதுன்னா, மெமரியோட கம்ப்யூட்டரோட மெயின் மெமரியை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டுமல்லாமல் கோஆர்டினேட்டிங், ஒருங்கிணைக்கிறது. இயக்கத்தை கண்காணிப்பது மட்டுமில்லாமல் கணிப்பொறியோட செயல்பாடுகளை, மெமரி மேனேஜ்மெண்ட் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கும் பணியையும் இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் ப்ராசஸில் நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் மெமரி பிளாக்ஸ் ஒவ்வொரு ப்ரோக்ராம் தனித்தனியாக அலாட் பண்ணணும். இது எப்படி உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறான்னா, கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிஸ்கில் ஒரு வட்ட தட்டு மாதிரி இருக்கும், பொடி மெல்லிய தட்டு இருக்கும். அதில் ஒவ்வொரு பகுதியாக பிரிச்சுருப்பாங்க, செக்டார் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பகுதியாக பிரிச்சுருவோம். அதில் எந்த பகுதியில் என்ன ப்ரோக்ராம் ஸ்டோர் ஆகிருக்கு, அதில் எதிலிருந்து அதோட மெமரிக்கு எடுத்து செயல்படுத்துது என்பதை கண்காணிக்கும் வேலையை என்ன செய்கிறது, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செய்கிறது. அடுத்தது, த மெமரி மேனேஜ்மெண்ட் இன்வால்வ்ஸ் த அலோகேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் மெமரி பிளாக்ஸ் டு இண்டிவிஜுவல் ப்ரோக்ராம்ஸ் பேஸ்ட் ஆன் தியர் டிமாண்ட்ஸ்.
இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் வேற என்னெல்லாம் வேலை பண்ணுதுங்கிற சொல்றாங்க. குறிப்பிட்ட மெமரி பிளாக்ஸை தனித்தனியாக ப்ரோக்ராம் இண்டிவிஜுவல் ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி தனியான ப்ரோக்ராம் தகுந்த மாதிரி பிரித்து அதை பயன்படுத்துவதை எளிதாக்குகிறது. At the application level, memory management ensures the availability of adequate memory for each running program at all times. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நிரல்களுக்கு நினைவக தொகுதிக்குள் தேவையான இடத்தை ஒதுக்கீடு செய்யும் செயல்முறையில் நினைவக மேலாண்மை ஈடுபடுகிறது. இயங்கும் ஒவ்வொரு பயன்பாட்டு நிரல்களுக்கும், அதாவது ரன்னிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் தேவையான நினைவகத்தை ஒதுக்கீடு செய்வதை நினைவக மேலாண்மை உறுதி செய்கிறது. நெக்ஸ்ட், the objective of memory management process is to improve both the utilization of CPU and the speed of computer's response to its uses via main memory. மைய செயலகத்தோட மேம்பாடு இம்ப்ரூவ் பண்றது மற்றும் கண்காணிக்கிறது இந்த வேலைகளையே மெமரி மேனேஜ்மெண்ட் செய்கிறது. For these reasons, the computers must keep several programs in main memory that associates with many different memory management scheme. இதற்காக என்ன பண்ணுது, பல்வேறு வகையான மெமரி மேனேஜ்மெண்ட் ஸ்கீமோட நினைவக மேலாண்மை திட்டங்களோட தொடர்பு கொண்டு நிரல்களை முதன்மை நினைவகத்தில் வைத்துள்ளது. மெயின் மெமரியில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அந்த ப்ரோக்ராம்ஸ் அப்புறம் மெயின் மெமரியில் கொண்டாந்து வைத்திருக்கிறது. The operating system is responsible for the following activities in connection with memory management. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இயக்க அமைப்பானது எதெல்லாம் இது பண்ணுதுன்னு பார்த்தா, மெமரி மேனேஜ்மெண்ட் நினைவக மேலாண்மையோட தொடர்பு கொண்டு பல்வேறு பணிகளை செய்வதற்கு பயன்படுகிறது. அந்த பணிகள் என்னென்னங்கிறத பற்றி பார்த்தோம்னா ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று, கீப்பிங் ட்ராக் ஆஃப் விச் போர்ஷன் ஆஃப் மெமரி ஆர் கரண்ட்லி பீயிங் யூஸ்ட் அண்ட் ஹூ இஸ் யூசிங் தம். என்ன அர்த்தம், நினைவகத்தோட எந்த பகுதியை தற்போது யூசர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கார் அதை தொடர்ந்து கண்காணித்து கொண்டு வரக்கூடிய வேலையை இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் செய்கிறது. அடுத்தது, டிட்டர்மைனிங் வித் ப்ராசஸ் அண்ட் டேட்டா டு மூவ் இன் அண்ட் அவுட் ஆஃப் மெமரி. மெமரிங்கிறது நினைவகத்துக்கு உள்ளேயும் வெளியும் நடைபெறும் செயல்பாடுகளை கண்காணிக்கிறது மட்டுமல்லாமல் தரவுகள் எங்கெல்லாம் போகுதுங்கிற என்பதை தீர்மானிக்கிறது. லாஸ்ட் பாயிண்ட், allocation and deallocation of memory blocks as needed by the program in main memory. முதன்மை நினைவகம் மெயின் மெமரியான முதன்மை நினைவகத்தில் ப்ரோக்ராமுக்கு தேவையான நினைவகத்தை அலோகேஷன் பண்ணுறது, ஒதுக்கீடு செய்கிறது. அதே நேரத்தில் ஒதுக்கீடு முடிஞ்சு வேலை முடிஞ்ச உடனே நீக்கம் செய்கிறது. இந்த வேலையும் இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டு செய்கிறது. இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டு நிர்வாகம் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக இந்த செயல்பாடு நடைபெறுகிறது. இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட பயன்பாடுகள் இருக்குது. இன்னும் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.